10th மேக்ஸ் 10th மேக்ஸ்ல சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் அதுவும் எக்ஸசைஸ் சம் வந்து நம்ம சொல்யூஷனோட இந்த வீடியோல நம்ம என்டையரா கவர் பண்ணுவோம். ஓகே, 10th மேக்ஸ்ல நம்ம சேனல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து நம்ம பேக் டு பேக் பார்த்துட்டு இருக்கோம். போத் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுக்குமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கம்பைண்டா வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் பார்க்குறோம். ஓகே, ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி சாப்டர் 1 ரிவைஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுவும் 5 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், செப்பரேட்டா பிளேலிஸ்ட் போட்டிருக்கோமா, அதை வந்து நீங்க என்டையரா நீங்க ஃபுல்லா செக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா 5 மார்க்ஸும் சாப்டர் 1ல உள்ளத குயிக்கா வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிடலாம். அதே மாதிரியா உங்களோட மார்க்ஸும் வந்து நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல சாப்டர் வைஸா ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, அப்ப ஈச் அண்ட் எவ்ரி சம்மும் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சொல்யூஷன் வந்து டீட்டெயில்டா பார்க்குறோம். அதே மாதிரியா எக்ஸ்பிளேஷன் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளேஷனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா, நம்ம சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் பார்க்கறது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். நம்ம எக்ஸாம்ஸ்ல வந்து அதிக மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ், அதாவது எக்ஸசைஸ் 1.5 இருக்கா, எக்ஸசைஸ் 1.5ல உள்ள 8th சம்முக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சொல்யூஷன் வந்து டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். ஓகே, அப்ப என்ன அப்படின்னா, ஒரு சம்ம கொடுத்தோடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு சம்ம பார்த்தோன்னே நம்ம கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்டையரா வந்து நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் தி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷோ தட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஷோ தட்னா அதாவது ப்ரூவ் பண்றோம் அந்த அந்த மீனிங்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது எஃப் ஆஃப் ஜி. சரியா? அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைச் இது எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அப்ப என்ன அப்படின்னா, அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணும். இதுதான் என்ன அப்படின்னா, இந்த சம்மோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னன்னு எழுதி வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு எழுதி வச்சுப்போம். சரியா? எல்ஹெச்எஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரியா ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட்ஸ்ங்கிறது தான் என்ன அப்படின்னா, நம்ம ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ என்ன செய்ய போறோம், அதுக்கு என்ன நேம் வைக்க போறோம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லி வந்து என்ன செஞ்சிருக்கோம், நேம் வச்சிருக்கோம். சரி, அப்ப என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஈக்குவல் அப்படிங்கறத நான் என்ன செய்யணும், ஷோ பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து கிவன் டேட்டா. அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 3 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ அந்த 3 சப்டிவிஷனுமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, இந்த இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க, இல்ல ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு வச்சுதான் இந்த 3 சப்டிவிஷனுமே நம்ம சொல்யூஷன் வந்து பார்க்க போறோம். ஓகே, அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சம்மை எடுத்தோன்னே நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, கிவன் டேட்டாவா செப்பரேட்டா இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம சம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம கொஸ்டின் பேப்பரை வந்து ரெஃபர் பண்ணிட்டுங்கிற நெசசிட்டி வந்து இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக என்ன செய்யுங்க அப்படின்னா, கிவன் டேட்டா என்ன வந்து ஒரு சம்ல கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ உங்க பேப்பரை வந்து எவாலுவேட் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த சம்மை வந்து நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்களும் வந்து என்ன செஞ்சுக்குவாங்க, உங்களை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அப்ப என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா, கிவன் டேட்டால 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் நம்ம ரீட் பண்ணோமா. அப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த 3 ஃபங்க்ஷனுமே மென்ஷன் பண்ணி எழுதியாச்சு. ஃபங்க்ஷன்ஸ்னு போட்டு என்ன செஞ்சாச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ்னு கூட எழுதிக்கோங்க. சரியா? அப்போ 3 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு, இதெல்லாம் எங்க கொடுத்துருந்தாங்க, கிவன் டேட்டால கொடுத்துருக்கத என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னா, செப்பரேட்டா எடுத்து எழுதியாச்சு. அப்போ 3 ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ்னு லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதியாச்சு. வேற என்ன சம்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த டேர்ம் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படிங்கறத என்ன செய்யணும், ஷோ தட்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன எழுதியாச்சு அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த டேர்மை எழுதி லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னு சொல்லிட்டு நேம் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு சொல்லிட்டு நேம் பண்ணி, நீங்க டிஸ்பிளேல பார்த்தா தெரியும், நேம் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தோம், இந்த 3 சப்டிவிஷனுக்கு சொல்யூஷன் பார்க்க போறோம். சரி, அப்போ என்ன செய்ய போறோம்னா, சப்டிவிஷனை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 ஃபங்க்ஷனுக்கு
ஒரு சர்டைன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம 3 ஃபங்க்ஷன் பார்த்தோமா, f of x, g of x, h of xன்னு 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ அந்த 3 ஃபங்க்ஷனுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அப்ப நம்ம அந்த கொடுத்துருக்க அந்த கிவன் டேட்டாவை சப்டிவிஷனை எடுத்து முதல்ல எழுதிக்கோங்க. அதே மாதிரியே கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பார்த்து வந்து நீங்க சம் எழுதுறீங்க அப்படின்னா, ரெஃபர் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா, சம்ம வந்து அசட்டிஸ் எழுதுங்க. எந்த நம்பரையுமே மாத்தி எழுதுறாதீங்க. கொஞ்சம் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா சம்ம பார்த்து எழுதணும். சரியா? சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு, கிவன் சப்டிவிஷனை வந்து எழுதியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா, கிவன் டேட்டால என்ன கொடுத்துருந்தாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நேம் பண்ணியாச்சா, கிவன் டேட்டால உள்ள அந்த ஷோ தட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நேம் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சம்ம செய்ய போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்பதான் வந்து சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்போ என்ன அப்படின்னா, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கிவன் டேட்டால என்ன இருந்துச்சு நம்ம பார்த்தோமா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எஃப் ஆஃப் அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட்ஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஒரு டேர்மும், அதே மாதிரியா என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம். என்ன திடீர்னு வந்து எக்ஸ் வந்துருச்சுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன் ஹெச்னா நமக்கு கிவன் சப்டிவிஷன் வந்து பாருங்களேன், என்ன சப்டிவிஷன் அப்படின்னா அதுல வந்து எக்ஸ் தான் இருக்கா. ஸோ என்ன செய்வோம்னா எக்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுதிப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து டைரக்டா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி ஸ்பிளிட் பண்றது அப்படின்னா, கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்குள்ள இந்த ஷோ தட்னு கொடுத்த இதுல என்ன இல்லைன்னா எக்ஸ் இல்லை. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சம்முக்கு ஏத்தாப்புல அந்த கிவன் டேட்டாவை கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். சரியா? ஏன் அப்படின்னா கிவன் டேட்டால எக்ஸ் இருக்கு. ஸோ நம்மளும் என்ன செய்ய போறோம், எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். சரி, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் ஜி இருக்கு. அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைச்சும் இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்ய போறோம், அதோட எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதியாச்சு. அப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதா, அதுக்கு ஸ்பிளிட் பண்ற மாதிரி இந்த மாதிரி என்ன செஞ்சாச்சு, ஒரு டேர்ம் எழுதிருக்கோம். என்ன டேர்ம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜின்னு சொல்லி எழுதி அதே மாதிரி ஹைட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அதாவது இந்த எக்ஸ் வந்து காமன் டு போத் அதுங்கிறத வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கோம். எஃப் ஆஃப் ஜிக்கும் எக்ஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி ஹைட்ஸுக்கும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஹச்ங்கிறது காமன் டு போத் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சாச்சு, ஸ்பிளிட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடை எழுதியாச்சு. சரி, அப்ப என்ன செய்ய போறோம், ஈச் அண்ட் எவ்ரி இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். முதல் என்ன இருக்கு, எஃப் ஆஃப் ஜி இருக்கு. ஸோ என்ன செய்ய போறோம்னா எஃப் ஆஃப் ஜிங்கிறத வந்து என்ன செய்ய போறோம், எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி எழுத போறோம். சரியா? அப்ப என்ன செஞ்சாச்சு, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதியாச்சு. சரி, இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி வி நோ தட் என்ன தெரியும் அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தான் வந்து இதோட ஈக்குவல். சரிங்களா? நம்ம வந்து இது அதாவது நம்ம சம்ஸ்லயே வந்து இது பார்த்திருப்போம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அப்ப என்னன்னு உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும் நினைக்கிறேன். சம்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 டேர்மை ஈக்குவல் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி சப்டிவிஷனா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னு சொன்னோம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது எப்படி ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எக்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஏன் எக்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, கிவன் டேட்டால எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லி எல்லா டேர்மும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த ரீசனுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எக்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்னா, எஃப் ஆஃப் ஜிக்கு வந்து எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன செய்ய போறோம், இப்போ எஃப் ஆஃப் ஜில வந்து எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப இன்க்ளூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஈக்குவல் டேர்ம் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஏன் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நமக்கு கிவன் டேட்டால அந்த வேல்யூ தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம சம்மை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். அப்பதான் வந்து நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. அப்ப இந்த லைன் வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப என்னன்னு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி we know that the value of g of x which is given in the given sum. ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா, g of x ஓட வேல்யூ வந்து எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்லயே கொடுத்துருக்காங்க. g of x ஓட வேல்யூ என்னன்னா 3x plus 1.
ஸோ என்ன செய்ய போறோம்? நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப எங்கெல்லாம் g of x வருதோ, அந்த இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 3x + 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப என்ன ஆச்சு? நம்மளுக்கு இந்த போன ஸ்டெப்ல என்ன வந்துருக்கு? g of xன்னு வந்துருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படின்னா 3x + 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேவா? எங்க குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த g of x வந்து கிவன் டேட்டாலயே குடுத்துருக்காங்க. சரி. அதே மாரி இப்ப என்ன நமக்கு ஸ்டெப் வந்திருக்கு அப்படின்னா, அதாவது f of 3x + 1ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்மளோட ஸ்டெப் வந்திருக்கு. சரி, இந்த இடத்துல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3x + 1 இருக்கு அப்படின்னா f ஆஃப்னு இருக்கு. சரி, அப்ப f ஆஃப் g of xன்னு இருந்துச்சு. நம்ம அதை என்னவா மாத்திருக்கோம்னா, gx ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி, gx ஓட வேல்யூ என்னப்பா 3x + 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியாச்சு. இப்ப f ஆஃப் 3x + 1 இருக்கு. நம்மளுக்கு fங்கிறதுக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ கிவன் டேட்டால அப்படின்னா x - 1ன்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப x - 1 அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எப்படி அஷ்யூம் பண்ணி எழுதியிருக்கோம்னு தெரியுதா? அப்ப f of x ஓட வேல்யூ வந்து x - 1. அப்ப நம்மளுக்கான ஆக்சுவலா இந்த ஸ்டெப்ல என்ன வந்திருக்கு? f of 3x + 1. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதை வந்து x-ஆ நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி கன்சிடர் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு? -1. ஸோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்டெப்ல இருந்து அதாவது இந்த நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? டிஸ்பிளேல தெரியுதா? அந்த ஸ்டெப்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வர்றோம் அப்படின்னா, இப்ப இந்த 3x + 1 வந்து x-ஆ கன்சிடர் பண்ணிக்கிட்டு f of x ஓட வேல்யூல பேலன்ஸ் என்ன இருக்குன்னா -1. ஸோ என்ன செஞ்சாச்சு? -1 நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டெப்ல இருந்து எப்படி வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சிம்பிள் தான். வேல்யூஸை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்றோம். அதே மாதிரியே என்ன ஆகுதுன்னா f of 3x + ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த டேர்மை எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா f of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா x - 1. ஸோ அப்ப கொடுத்திருக்க டேர்ம்ல இருந்து x எடுத்துக்கிறோம். கொடுத்திருக்க டேர்ம்ல நம்மளுக்கு வந்திருக்க டேர்ம்ல என்ன இருக்கு அப்படின்னா 3x + 1. ஸோ அப்ப இதை எக்ஸா கன்சிடர் பண்ணும்போது பேலன்ஸ் என்ன இருக்கு? -1. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஈஸியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வேல்யூஸ் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்றோம். அதனால வந்து ஈஸியா தான் இருக்கும். ஸோ எழுதியாச்சு. இந்த ஸ்டெப் வரைக்கும் இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதாவது +1 - 1 அப்படிங்கிறது என்ன ஆகும்னா இந்த ஸ்டெப்ல கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்ப கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா அப்ப கேன்சல் ஆயிடுச்சா? சரி, அப்ப கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 3xன்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சரி, அப்ப இது எதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? f of g of xங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 3xன்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரே ஒரு குட்டி பார்ட் மட்டும் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா h of x. அப்போ இப்போ f of g of xங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னா 3 of xன்னு கிடைச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா h of xன்னு சொல்லி இருக்கு. சரி, h of xங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு h of x வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா இப்ப ஹோல் டேர்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன ஹோல் டேர்ம் அப்படின்னா h of x வந்து கிவன் டேட்டாலே வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப என்ன அப்படின்னா அப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்மோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனா இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது என்ன டேர்ம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தோம்? f of gயும் h of xன்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தோமா? அப்ப f of g of xங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப h of x வந்து என்ன செஞ்சிருக்காங்க? சம்ல கிவன் டேட்டால வேல்யூஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண ரெண்டு டேர்முக்கும் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப என்ன செய்ய போறோம்னா அதை கம்பைன் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் எப்படி பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து அசிட்டிஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ பார்த்தோம்? f of g of hன்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு கிவன் டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்கன்னா x கொடுத்திருந்தாங்க. ஸோ என்ன செய்ய போறோம்னா h x வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா இது ஸ்டெப். சரி, இப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கொடுத்திருக்க அந்த கிவன் டேட்டாவை அசிட்டிஸ் எழுதியாச்சு. இதுதான் வந்து என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட அசிட்டிஸ் எழுதிக்கோங்க. ஆனா என்ன பண்ணிக்கோன்னா நமக்கு சம் படி எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஏன் அப்படின்னா எல்லா வேல்யூஸும் எதை ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ். ஸோ அந்த ரீசனுக்காக எக்ஸை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? கொடுத்துருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இன்க்ளூட் பண்ண போறோம். சரி, இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியுமா f of g யோட வேல்யூ வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். f of g யோட வேல்யூ என்ன அப்படின்னா
அப்படின்னா 3x சொல்லிட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சிருந்தோமா. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு சரியா அந்த பிளேஸ்ல. சரி இப்போ என்ன செஞ்சோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம ரெண்டு தான் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்தோமா. ஒன்னு வந்து என்னன்னா எஃப் ஆஃப் ஜி, அனதர் ஒன்னு என்ன அப்படின்னா ஹைச் ஆஃப் எக்ஸ் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்தோம் சரியா. இப்போ என்ன அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் ஜிக்கு வந்து வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு சரியா. என்ன எழுதிக்கணும், ப்ரீவியஸ் ஸ்டெப்ல we find out the value of f of g of x as 3x சொல்லிட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோமா. ஸோ அந்த பிளேஸ்ல 3x சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. h of x ஓட வேல்யூ வந்து சப்டிவிஷன்ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, கிவன் டேட்டால எக்ஸ் ஸ்கொயர்னு நம்ம பார்த்து எழுதி வச்சிருந்திருப்போம். ஸோ அது என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு h of x ஓட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் சரியா. அதையும் எடுத்து இந்த டேர்ம்ல எழுதியிருக்கோம். சரி ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 3x சரி. அப்போ என்ன அப்படின்னா ஹைச் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் சரி. அதை எப்படி மாத்திருக்கோம் அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ல ஆல்ரெடி எக்ஸ் இருக்கு. அந்த ஹைச் ஆஃப் எக்ஸ்ல உள்ள எக்ஸ் ஸ்கொயரை வந்து அப்படியே வந்து எக்ஸ் பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் சரி. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஜிக்கு என்ன வேல்யூ 3x, ஹைச் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் சரி. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் ஜில உள்ள எக்ஸுக்கு வந்து நம்ம பதிலா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹைச் ஆஃப் எக்ஸ்ல உள்ள எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்ல நடந்திருக்கு. கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சைட்ல வந்து என்ன ரீசன்காக எழுதிட்டே வந்தீங்கன்னா ஸ்டெப் எங்கேயுமே கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்ப எஃப் ஆஃப் ஜிங்கிற ஜி ஆஃப் எக்ஸ்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதை வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா சம் வந்து ஸ்டெப் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா. எங்கேயுமே கொஞ்சம் ஸ்டக் ஆகாம இருக்கும். அதே மாதிரி ஹைச் ஆஃப் எக்ஸ்க்கு கிவன் டேட்டால கொடுத்துருந்தோம். ஸோ என்ன செஞ்சிச்சு எக்ஸ் பிளேஸ்ல எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் சரியா. என்ன பண்ணிருக்கோம்னா சப்ஸ்டியூட் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன செஞ்சிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் சரியா. ஸ்கொயர்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சு நம்ம போட்டாச்சு ஓகேவா. சரி அப்போ என்னன்னா அப்போ இந்த மாதிரி நீங்க குட்டி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு சரி. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்து என்ன செய்ய போறோம்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சரி. ரைட் ஹேண்ட் சைடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன வேல்யூன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை 3x ஸ்கொயர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகேவா. இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. சரி இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சரி. ரைட் ஹேண்ட் சைடு அஸ் இட் இஸ் கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்ப என்ன கொடுத்துருந்தாங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைச்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கொடுத்துருக்க கிவன் டேட்டா அப்படி எக்ஸை இன்க்ளூட் பண்ணி எழுதணும் சரி. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அப்ப ரைட் ஹேண்ட் சைடு வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இப்போ இது வந்து கிவன் டேட்டால உள்ளது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைச் கிவன் டேட்டால உள்ளது. நம்ம அது என்னவா மாத்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸை இன்க்ளூட் பண்ணி எழுத போறோம். எப்படி எக்ஸை இன்க்ளூட் பண்றது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்கும் வந்து அதாவது இந்த பிராக்கெட்குள்ள இந்த எக்ஸ் வந்து போக போகுது. ஸோ அந்ததுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு இப்ப பார்க்க போறோம். அப்ப ரைட் ஹேண்ட் சைடை என்ன செய்ய போறோம் ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு டேர்மா ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ரைட் ஹேண்ட் சைடை கம்பைன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சரியா. அப்ப ரைட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜி ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் புரியுதா என்னன்னா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து இது வந்து என்னது இந்த இது வந்து கிவன் டேட்டால உள்ளது. கிவன் டேட்டால உள்ளது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சம் படி எக்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுத போறோம். அந்த ரீசனுக்காக இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். இப்ப என்ன செய்ய போறோம் ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்குமே எக்ஸை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். அப்ப அதை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம் ஜி ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு முதல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சரி. அப்ப என்னன்னா ஜி ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு அப்படின்னா அது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் சரியா. சரி இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிவன் டேட்டால எவ்வளவு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஹச் ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம் சரி. அப்போ இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல என்ன போட்டிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியாச்சு சரி. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இப்ப என்ன ஸ்டெப் வந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னா
ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா சரி, அப்ப இந்த ஜிக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நம்ம வேல்யூ கொடுத்துருந்தாங்களா கிவன் டேட்டால. ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எவ்வளவு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 3x + 1 கொடுத்துருந்தாங்க. அப்ப என்ன செய்ய போறோம், அந்த 3x + 1 as it is எழுத போறோம். ஆனா என்ன செய்யறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதிலா நம்ம என்னன்னு போட போறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு போட போறோம். சரியா, அதுதான் வந்து நம்ம பண்ணிருக்க இந்த ஸ்டெப்போட சேஞ்ச். ஓகேவா, எக்ஸ்க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்லயே வந்து எக்ஸுக்கு வந்து என்னென்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதை அப்படியே நம்ம என்ன மாத்திருக்கோம்னா எக்ஸ் ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணி. ஓகேவா, அப்ப இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் எப்படி வருதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் வந்து சடனா வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 3x + 1. சரியா, 3x + 1. ஸோ அந்த 1 அதை 3x + 1ங்கிறனால, ஆனா நம்ம ஸ்டெப்ல வந்து எக்ஸுக்கு என்னன்னு போட்டிருக்கோம்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன இருந்துச்சு, அப்ப ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 3x + 1 சம்மா கொடுத்துருந்தது. நம்ம என்னதான் மாத்திருக்கோம் அப்படின்னா 3x² + 1 நம்ம என்ன செஞ்சாச்சு, வேல்யூஸை மாத்தி சம்முக்கு பதிலாக எடுத்து எழுதியாச்சு. சரி, இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அப்ப நான் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்ன இருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ன்னு எக்ஸோட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து கம்பைண்டா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி கம்பைண்டா ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா as it is வந்து இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க. என்ன டேர்ம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி அதை as it is எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எப்படி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றது அப்படின்னா ஆல்ரெடி we know that the value of g of x as என்ன g of height of x as the 3x² + 1ன்னு சொல்லி நமக்கு என்ன தெரியும், ப்ரீவியஸ் ஸ்டெப்ல தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன பண்ணியாச்சுன்னா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணா என்னவாதான் வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் டேர்ம் வரும். ஓகேவா, அதாவது கொடுத்துருக்க டேர்மை எக்ஸை இன்க்ளூட் பண்றாங்க. அதுதான் வந்து இப்ப நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் என்னடா அது அதிகப்படியா பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லை, எக்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம். இந்த அதே மாதிரி கிவன் டேட்டால எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சம்ஸ்க்கு ஏத்தாப்புல வந்து மாத்த போறோம். அதுதான் வந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்போ இந்த ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ங்கிற வேல்யூவை போன ஸ்டெப்ல இருந்து எடுத்து ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. ஸோ என்னாச்சு, இந்த பிளேஸ்ல என்ன வேல்யூ ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம்னா 3x² + 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன ஸ்டெப் வருது அப்படின்னா எஃப் ஆஃப் 3x² + 1 சொல்லிட்டு நமக்கு ஸ்டெப் வருது. சரியா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சரி, இப்போ என்ன அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா சரி என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதா மீனிங். இப்போ புரியுதா, அப்ப எஃப் ஆஃப் இருக்கு. சரி, நம்மளுக்கு என்னன்னா வேல்யூ வந்து ஆல்ரெடி தெரியுமா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னா x - 1. சரியா, அப்ப என்ன அப்படின்னா அது கூட எடுத்து எழுதிடுவோமா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3x + 1. இதுதான் வந்து எங்க 3x - 1 சொல்லிட்டு எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்களா, அதாவது x - 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப என்ன டேர்ம் நம்ம எழுதியிருக்கோம், x - 1 தான் என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்கா, என்ன இருக்குன்னா x - 1ன்னு சொல்லி இருக்கு. சோ இப்ப என்ன செய்ய போறோம், அப்ப இது எங்க இருந்து எடுத்தோம் தெரியுதா, நம்ம கிவன் டேட்டால இருந்து எடுத்து எழுதிருப்போம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா x - 1 நம்ம எடுத்து எழுதியாச்சு. சரி, என்ன ரீசனுக்காக எழுதிருப்போம் அப்படின்னா ஏன் அப்படின்னா நமக்கு என்ன ஸ்டெப் வருது, ப்ரீவியஸ் ஸ்டெப் அப்படின்னா எஃப் ஆஃப் 3x + 1 நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா. சரி, அப்ப வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x - 1. சரி, அப்ப x - 1 இருக்கா, அப்ப என்ன அப்படின்னா இது என்னவா எடுத்துக்கிறோம், எக்ஸா எடுத்துக்கிறோம். சரியா, அப்ப எக்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா இது எக்ஸா எடுத்துட்டா பேலன்ஸ் வந்து சம்ல என்னப்பா இருக்கு -1. சோ என்ன எழுதியாச்சு, அப்போ -1 எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா, அப்ப என்ன செய்யறோம் தெரியுதா, எக்ஸுக்கு என்னவா வேல்யூ பாக்குறோம்னு புரியுதா. இப்போ கொடுத்துருக்க டேட்டா என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x - 1. அப்ப இந்த பிராக்கெட்ல உள்ளதை நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். சோ எக்ஸ்ன்னு எழுதுனால அப்ப இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் டேர்ம். ஓகேவா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறது இது எக்ஸ் டேர்ம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, -1.
ஓகேவா? இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்ன ரீசன்க்காக எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னு? அப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்ப அடுத்து என்னவாகும்னா இந்த ஸ்டெப்ல என்ன இருக்குன்னா +1 -1 இருக்கு. ஸோ என்னவாகும்? we already know that +1 and -1 get cancelled. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 3x² நமக்கு பேலன்ஸ் இருக்கு. சரியா? +1ம் -1ம் என்னவாச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 3x² இருக்கு. சரி, அப்ப 3x² என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஒரு டேர்மை நம்ம என்டையரா ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சிருக்கோம் தெரியுதா? அப்ப f(g)(h)(x)ங்கிறத என்னென்ன ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3x² சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? சரி, அப்ப ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ என்ன அப்படின்னா 3x². சரி, ஆல்ரெடி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சோம் ஞாபகம் இருக்கா? நேம் பண்ணிருந்தோமா? வேல்யூ வந்து என்ன இருக்கு? 3x² இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ 3x² தான் வச்சு நேம் பண்ணி எழுதியாச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த சம்ல இருந்து என்ன நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சாச்சு? எப்படி ஈக்குவல்னு சொல்றோம்னா ரெண்டுக்குமே என்ன ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 3x², அதே மாதிரி 3x², என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 3x² தான் நமக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லயும் 3x² தான் நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப என்னப்பா இதுல இருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஈக்குவல் அப்படி சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸும் எடுத்து எழுதுனா அது வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பாக்குறதுக்கு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 3x² வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அதுக்கும் வேல்யூ என்ன வந்துச்சு? 3x² வந்துருச்சு. ஸோ என்ன செஞ்சிச்சு? ஹென்ஸ் ப்ரூவ்டு போத் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிச்சு. ஓகேவா? அப்ப என்ன ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னென்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இப்ப அப்ப கண்டினியூஸா இந்த 3 சப்டிவிஷனுமே இந்த வீடியோல என்டையரா கவர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரியா ஈஸியா வந்து உங்களுக்கு என்ன சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிவன் டேட்டாவை ரீட் பண்ணுங்க. f(x) என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா x² வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி g(x) ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2x கிவன் டேட்டாலேயே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி h(x) ஓட வேல்யூ என்ன அப்படின்னா x+4 என்ன செஞ்சாச்சு? கிவன் டேட்டால 3 ஃபங்க்ஷன் அதாவது f(x), g(x), h(x)க்குரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வேல்யூ வந்து கிவன் டேட்டாலேயே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம சிட்டிஸ் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஷோ தட் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் அதாவது நம்ம கொடுத்துருக்க 2 டேர்மை வந்து எப்படி எழுதிக்கிட்டோம் நேம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன செஞ்சாச்சு? ஆல்ரெடி நேம் பண்ணி எழுதி வச்சிருக்கோம். ஸோ என்ன செய்ய போறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு? ஷோ பண்ணியாச்சு, அதாவது ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடா ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வேற செட் ஆஃப் வேல்யூஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூ வந்து வேற கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃபரா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பா பார்ப்போமா? அப்ப என்ன செய்கிறோம்? ஒரு சப்டிவிஷன் எடுத்தோன்னே அந்த சப்டிவிஷனை என்டையரா எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டைமே நீங்க கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுங்கிற நெசசிட்டி இருக்காது. ஸோ ஆனா என்ன அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ரெஃபர் பண்ணி உங்களோட ஆன்சர் பேப்பர்ல எழுதும் போது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க. எந்த நம்பரையுமே வந்து மாத்தி போட்டுறாதீங்க. அதுதான் மெயின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வந்து மிஸ் பண்றதே அதனாலதான். கொஸ்டின் பேப்பர்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க ஆன்சர் ஷீட்ல எழுதும் போது வேற ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எழுதிடுவாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம்ல கொஞ்சம் ஸ்பீடா செய்வோம். அவங்க நேரம் என்ன பண்ணிடுவோம்னா நம்பரை வந்து மாத்தி போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுத்துருக்க சம்மை வந்து உங்க ஆன்சர் ஷீட்ல கேர்ஃபுல்லா எழுதுங்க. ஓகே, இப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கொடுத்துருக்க சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷனை எழுதியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? அசிட்டிஸ் வந்து சம்ல கொடுத்திருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்து எழுதியாச்சு. கிவன் டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்க? போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடை வந்து ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு கிவன் டேட்டால கொடுத்திருந்தா நம்ம எடுத்து எழுதியாச்சு. சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னா f(g)(h) கிவன் டேட்டால இருக்கு. ஆக்சுவலா வந்து சம்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை நம்ம கொடுத்துருக்க சம் படி கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா பை இன்க்ளூடிங் தி எக்ஸ்.
ஓகேவா? அப்ப எக்ஸ வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். சரி, அப்ப எக்ஸ இன்க்ளூட் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அஸ் இட் இஸ் வந்து கிவன் டேட்டால உள்ளத செப்பரேட்டா எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன செய்ய போறோம்? நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸ இன்க்ளூட் பண்ண போறோம். சரி, எப்படி எக்ஸ இன்க்ளூட் பண்றது அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த பிராக்கெட்குள்ள கொண்டு போனா, அதாவது பிராக்கெட்குள்ள கொண்டு போனா என்ன செய்வோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். அப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு இந்த எக்ஸ மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட் என்ன டேர்ம் இருக்குன்னா ஹைச் இருக்கு. ஸோ ஹைச் வந்து எக்ஸோட மல்டிப்ளை பண்ணா ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து ரெண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணி எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப கிவன் டேட்டால உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸை இன்க்ளூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி 2 டேர்மா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப ஈச் டேர்மா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அப்ப என்ன செய்ய போறோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? அப்போ ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம எப்பயும் போல எழுதிக்க போறோம். சரி, அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இன்னொரு தடவை கூட இந்த டேர்ம் வந்து இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். ஒன்றும் இல்லை, அதாவது கொடுத்துக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடோட எக்ஸை வந்து என்ன செய்ய போறீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சம் செய்யறதுக்கு. ஏன் அப்படின்னா இதுல வந்து ஏதாவது ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் நம்ம ஷோ தட் பண்றதுல வந்து அப்படியே சம் ஸ்டக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரி, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அப்ப எக்ஸை வந்து என்ன செய்ய போறோம் எஃப் ஆஃப் ஜியோட இன்க்ளூட் பண்ண போறோம். எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதாவது என்னன்னா எக்ஸ் வந்து உள்ள இந்த பிராக்கெட்குள்ள போய் மல்டிப்ளை ஆகி எப்படி வந்து ப்ராசஸ் ஆகி அவுட்புட் வருதுங்கிறத பார்க்க போறோம். அப்ப என்ன வரும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸ் வந்து இந்த பிராக்கெட்குள்ள போனா நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். சரி, இப்ப என்ன இருக்கு இந்த நம்ம ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு ஆல்ரெடி we know that the given data என்ன வேல்யூ அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து கிவன் டேட்டால நமக்கு கொடுத்துருந்தாங்களா? எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 2x சொல்லி கொடுத்தாங்க. சரி, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிவன் டேட்டால உள்ள வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எழுதி என்ன செய்ய போறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரி, அப்ப ஜி ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்னா 2xங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன ஸ்டெப் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி 2x. சரி, ஜி ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல என்ன வேல்யூ போட்டிருக்கோம்? நம்ம 2xன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா எஃப் ஆஃப் 2xன்னு இருக்கு. இந்த ஸ்டெப்பை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி we know that the given data f of x equal to x square. சரியா? அப்ப f of x ஓட வேல்யூ வந்து given டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்க? எக்ஸ் ஸ்கொயர்னு நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப என்ன அப்படின்னா அப்ப இங்க என்ன ஸ்டெப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? எஃப் ஆஃப் 2 ஆஃப் எக்ஸ். அப்ப இது என்னவா அர்த்தம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு மீனிங். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் இது என்ன ஸ்டெப்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு மீனிங். சரியா? அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ நம்ம இப்பதான் சம்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இது என்னவா இருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸா இருக்கு. சரி, என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் 2xன்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்டெப் இருக்கு. சரி, அப்ப என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ பார்த்தோம்? எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கு? 2xன்னு இருக்கு. அப்ப நம்ம எஃப் ஆஃப் எக்ஸும் வேல்யூ தெரியும். அப்ப என்ன இருக்கு? இங்க மேல எக்ஸ்ட்ராவா ஸ்கொயர் இருக்கா? சோ அதை நம்ம அப்படியே இன்க்ளூட் பண்ணி எழுதுவோம். அப்போ இந்த ஸ்டெப் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் 2 ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா கிவன் டேட்டால எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிராக்கெட்ல உள்ளது எக்ஸா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மேல வந்து எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? பவர் 2. ஸோ அந்த பவர் 2 இன்க்ளூட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா? அப்போ இந்த 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 ரிட்டனா எழுதியிருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது போக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அப்ப சம்ம வந்து நீங்க எக்ஸாம குயிக்கா செஞ்சிருக்கீங்க. ஓகேவா? அப்ப இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த டேர்மை ப்ரீவியஸா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்த 2 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதாவது மேற்கொண்டு வந்து அடுத்து வந்து நம்ம ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2x த ஹோல் ஸ்கொயர்ங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா 4x ஸ்கொயர். என்ன அப்படின்னா 2 இன்டூ இப்ப ஸ்கொயர் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் உள்ள எல்லா டேர்மையும் டூ டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 இன்டூ 2னா 4. அதே மாதிரி எக்ஸ் இன்டூ எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்.
அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 4x². ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள ஒரு சின்ன பார்ட் வந்து செஞ்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன பார்ட் இருக்கு நம்ம பார்த்தோமா? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தோமா, இந்த f of g of x ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப என்ன இருக்குன்னா h of xன்னு சொல்லிட்டு செகண்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதுல இருக்க டேர்ம். இந்த டேர்முக்கு வந்து ஆல்ரெடி we know that the value of h of x. ஓகேவா? h of x தானே நம்மளுக்கு இப்போ இங்க டேர்ம் இருந்துச்சு. இந்த h of x ஓட டேர்மோட வேல்யூ என்னன்னா x plus 4ன்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? இப்ப அதை எப்படி கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா, அப்ப என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஸ்டெப் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். f of g of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 4x²ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை என்டையரா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி என்டையரா ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, நம்ம ஃபுல்லா அந்த டேர்மை எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடை as it is வந்து எழுதிக்கோங்க. f of g இது என்னது அப்படின்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகேவா? எந்த இடத்துலயுமே வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே மென்ஷன் பண்ணிட்டே வரணும். எது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, எது ரைட் ஹேண்ட் சைடு மென்ஷன் பண்ணிட்டே வந்தா சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடை எழுதியாச்சு. அப்ப எழுதிட்டு நம்ம ஆல்ரெடி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருந்தோமோ அதையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ என்ன செஞ்சாச்சு, அந்த வேல்யூஸ்மே நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஓகே என்னவா? இப்ப என்ன பண்றோம்னு தெரியுதா டிஸ்பிளேல? அதாவது என்ன அப்படின்னா f of g of அதாவது எக்ஸ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 2 டேர்மா ஸ்பிளிட் ஆச்சு. ஸோ அந்த 2 டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா f of g of x. ஸோ அதோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி ப்ரீவியஸ் ஸ்டெப்ல எழுதியாச்சு. 4x²ன்னு எழுதியாச்சு. சரி, அதோட இன்னொரு டேர்ம் கம்பைன் பண்ணிருக்கோம். என்ன டேர்ம் அப்படின்னா h of x. h of x ஓட வேல்யூ கிவன் டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா x+4ன்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அது ரெண்டையும் என்ன செய்ய போறோம், கம்பைன் பண்ணி எழுத போறோம். சரி, f of g ஓட வேல்யூ என்ன அப்படின்னா சாரி f of g ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 4x²ன்னு இருக்கு. இப்ப h of x ஓட வேல்யூ என்ன, x+4. சரி, அப்ப உங்களுக்கு சம்ம பார்த்தாலே கொஞ்சம் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா அப்படின்னா அதாவது f of g ஓட வேல்யூ என்னது 4x². h of x வந்து என்ன இருக்கு அப்படின்னா x+4ன்னு கிவன் டேட்டால கொடுத்துருந்தோம். சரி, அப்ப இது ரெண்டையும் பார்க்கும்போது என்ன நமக்கு ஐடியா வரும் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து என்ன இருக்குன்னா இங்க 4x² நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப x தான் வந்து அதே டேர்ம் தான் h of xலயும் இருக்கு. சோ என்ன அப்படின்னா அப்ப அந்த எக்ஸ்ல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு அப்படின்னா x² இருக்கு. அப்ப என்னன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு x+4. அப்ப அதுக்கு என்ன செய்ய போறோம், ஸ்கொயரை சேர்த்து எழுதிருக்கோம். ஓகேவா? என்ன ஆகுதுன்னு தெரியுதா? அதாவது f of g ஓட வேல்யூ வந்து 4x². சரியா? ஆனா h of x ஓட வேல்யூ என்னன்னா x+4. சரியா? அப்ப என்னன்னா ரெண்டு டேர்ம்ல என்ன x வந்து இருக்கா? சோ என்ன ஆச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு டேர்ம் இருக்கு. என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. சோ அந்த ஸ்கொயரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப எப்படி இந்த டேர்ம் மாறுச்சு அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ f of g of x ஓட வேல்யூ 4x², h of x ஓட வேல்யூ x+4. சரியா? அது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்ன தெரியுது, ஸ்கொயர் இருக்கா? ஸோ அந்த ஸ்கொயரை as it is வந்து சேர்த்து இன்க்ளூட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்ப இன்க்ளூட் பண்ணி எழுதுறது அப்படின்னா 4 இன்டூ அந்த 4ஐயும் விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா 4 தான் நம்மளுக்கு மெயினா இருக்கு. 4x². அப்ப இந்த x² பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதாவது எக்ஸ் பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது என்னவா இருக்கு, எக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? எக்ஸ் பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா x+4. சரி, அப்ப அந்த எக்ஸுக்கு என்ன இருக்கு டேர்ம்ல அப்படின்னா ஸ்கொயர் இருக்கு. ஸோ அந்த ஸ்கொயரையும் இன்க்ளூட் பண்ணி எழுதியாச்சு. இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகேவா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன அப்படின்னா f of g of h of x. ஸோ அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 4x+4 தி ஹோல் ஸ்கொயர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நேம் வந்து எழுதியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நேம் பண்ணி எழுதியாச்சு. சரி, இப்ப இன்னும் சம் வந்து செகண்ட் சப்டிவிஷன் முடியல. ஏன் அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா, அடுத்து என்ன செய்ய போறோம், இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா f of g of hன்னு சொல்லி கிவன் டேட்டால கொடுத்துருந்தோம். சரியா? இது எங்க இருந்து எடுத்து எழுதியிருப்போம் அப்படின்னா கிவன் டேட்டா. சரி, இப்போ என்ன அப்படின்னா இந்த கிவன் டேட்டால உள்ளதை நம்ம as it is வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எக்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதிட்டு இருக்கோம். சரி, அப்போ என்ன செய்யறோம், எக்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதுறோம். அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸோட மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப எக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிராக்கெட்குள்ள வந்து உள்ள வந்து என்டர் ஆகி மல்டிப்ளை ஆகும். சரி, அது எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்டிவிஷன்ல அதுதான் வேல்யூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆக போகுது, g of x g of h ஓட மல்டிப்ளை ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா f of g of h ஓட x ஓட வந்து மல்டிப்ளை ஆகும். சரி, இப்ப g of h of x வந்து
மல்டிப்ளை ஆகுனா வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செய்ய போறோம். சரியா? என்ன செஞ்சிருக்கோம் அப்ப தெரியுதா நம்மளுக்கு? அதாவது எக்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதிப்போம். இப்போ குடுத்திருக்க கிவன் டேட்டா இந்த டேர்ம அதுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அப்ப எக்ஸ இன்க்ளூட் பண்ணும்போது எக்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேர்மோட மல்டிப்ளை ஆகும். அதுதான் நம்ம ஸ்டெப். சரி. அப்ப என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் எழுத போறோம். அதாவது எக்ஸ வந்து g ஆஃப் ஹைச்சோட மல்டிப்ளை பண்ணி g ஆஃப் ஹைட்ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸோட மல்டிப்ளை ஆகுது. அப்ப ஆகும்போது என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன ஸ்டெப் கிடைக்கும் அப்படின்னா g ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரி. ஆல்ரெடி வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஹைட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர்ன்னு சொல்லி கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டா வந்து எடுத்து எழுதணும்னா நமக்கு சம் செய்யறதுக்கு என்ன ஈஸியா இருக்கும். ஸோ என்ன செஞ்சிருக்காங்க கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி. அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஹைச் ஆஃப் எக்ஸ்ங்கிற பிளேஸ்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன எழுதியிருக்கோம் அந்த வேல்யூஸை எழுதியாச்சு. சரி. இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்டெப் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரி. அப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சரி. அப்ப என்ன இருக்கு g ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி அதாவது g ஆஃப் எக்ஸ்ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இது என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா g ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியாச்சு. சரி. இப்ப நம்மளுக்கு g ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க 2xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன அப்படின்னா நம்ம 2x வந்து எப்படி எழுத போறோம் அப்படின்னா அப்போ இதையும் எழுதி வச்சுக்கோங்க. வேர் g ஆஃப் எக்ஸ் g of x equal to 2x நம்ம எங்க பார்த்தோம் given dataல இந்த வேல்யூவை பார்த்தோம். சரியா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப g of x அப்ப x பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா x plus 4ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. சரி. x plus 4 அப்படின்னா இப்ப நமக்கு g of x என்ன இருந்துச்சு அதாவது g of x plus 4 நம்ம ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு g of x ஓட வேல்யூ வந்து given dataல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 2x. சரியா? அப்போ இது எங்க இருந்து எடுத்து எழுதணும் அப்படின்னா given data. சரி. அப்ப அந்த 2xங்கிறது என்னவா மாத்திருக்கோம்னா நம்ம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அப்படியே வந்து 2 into x plus 4ன்னு வருது. அப்ப என்ன ஆகுதுன்னு தெரியுதா? x பிளேஸ்ல நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்த x plus 4ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப இந்த இந்த நான் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு நானு ஹைலைட் பண்ற எல்லா ஸ்டெப்புமே அப்படியே இன்க்ளூட் பண்ணி நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா g ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ங்கிறத வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. புரியுதா? அப்போ எக்ஸ் பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரியா ஜி ஆஃப் எக்ஸ்ல உள்ள அந்த டூவையும் நம்ம மிஸ் பண்ணாம எழுதணும். சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு g ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஆனா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லா ஃபினிஷ் ஆகல. நம்ம ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்ய போறோம் கம்பைன் பண்ணுவோமா? அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ கம்பைன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி கம்பைன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா அப்ப நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எக்ஸ வந்து இன்க்ளூட் பண்ண போறோமா? ஸோ எக்ஸ ஒரு பிராக்கெட்ல போட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் நம்ம எங்க எழுதி வச்சிருக்கோமா? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஹைட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மட்டும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மட்டும் என்னன்னு நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதை வந்து அந்த அந்த பிளேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. வேல்யூ வந்து என்ன செஞ்சிருக்கோம் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்து என்ன இருக்கு எஃப் ஆஃப் 2 ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. சரி. இந்த ஸ்டெப்பை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு எங்க கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டால. சரியா? அப்போ இந்த செய்ய போறோம் நம்மளுக்கு பிராக்கெட்ல உள்ளது எப்பயுமே என்னவோ அஷ்யூம் பண்ணிக்குவோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்குவோம். சரியா? அப்பதான் வந்து சம் கொடுத்தது கிவன் டேட்டா அப்படி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி. கிவன் டேட்டால எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. என்ன செய்ய போறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இப்ப நம்மளுக்கு பிராக்கெட்ல என்னவா அஷ்யூம் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பிராக்கெட்ல உள்ள டேர்மை தான் எக்ஸ் அஷ்யூம் பண்ணி நம்ம ஸ்டெப்ல வச்சிருக்கோம். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸுக்கு ஸ்கொயர். அப்ப என்ன செஞ்சாச்சு நம்ம கொடுத்துருக்க நம்ம எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிருக்கிறதுக்கு என்ன செஞ்சாச்சு ஸ்கொயர் போட்டு எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு அஸ் அ ஹோலா இந்த எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னன்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா
4x plus அதாவது 4 of x plus 4 the whole square சொல்லி எழுதியாச்சு. ஓகேவா? எப்படி வந்து இங்க 2 இருந்தது எப்படி 4 மாறிச்சுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இந்த ஸ்டெப்ல அதாவது நம்ம டிஸ்பிளேல வந்து ஹைலைட் பண்ற ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 2x plus 4க்கு வந்து ஆல்ரெடி என்ன போட்டோம்? ஸ்கொயர்னு வேல்யூ போட்டோம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்கொயர் வந்து எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணிருக்கோம். ஸ்கொயர் எப்படி பண்ணுவோம்? 2 இருக்கா? 2ங்கிறது எப்படி 4 மாறும் அப்படின்னா 2 into 2 அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 4. சரியா? 2 into 2 அப்படின்னா 4. ஓகேவா? அப்ப என்னவாச்சு நமக்கு ஸ்டெப் வந்து 4x plus 4 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி நமக்கு ஸ்டெப் கன்வெர்ட் ஆயிருக்கு. கன்வெர்ட் பண்ணது நம்ம எழுத்து அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு உள்ள டேர்மை எழுதி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை எழுதியாச்சு. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 4x plus 4 தி ஹோல் ஸ்கொயர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. ஸோ அது என்ன நேம் பண்ணியிருக்கோம்னா ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கோம். சரி, அப்ப செகண்ட் சப்டிவிஷன் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சம் கொடுத்திருக்க கிவன் டேட்டா படி போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஈக்குவல் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 4x plus 4 the whole square நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிச்சா. நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்லயே வந்து பார்த்திருப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ என்ன பார்த்தோம் அப்படின்னா 4x plus 4 the whole squareன்னு பார்த்தோம். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் எண்ட்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை எழுதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். மார்க்ஸும் வந்து அவங்க ஃபுல்லா வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து அசிட்டிஸ் வந்து டேர்ம் எழுதிட்டு என்ன வேல்யூங்கிறத நம்ம எழுதிட்டு அதே மாதிரி அதை நேம் பண்ணி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடோட டேர்ம் என்ன அதையும் எழுதிட்டு அந்த டேர்மோட வேல்யூ என்ன, ஸோ அதுதான் ரைட் ஹேண்ட் சைடுன்னு இந்த மாதிரியா ஹைலைட் பண்ணி பாக்ஸ்ல எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல்லா வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு, போத் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம என்ன எழுதியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகே, இப்போ என்ன செஞ்சாச்சு, இந்த சம்ல உள்ள செகண்ட் சப்டிவிஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டினியூஸா தேர்ட் சப்டிவிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். தேர்ட் சப்டிவிஷன்ல 3 ஃபங்க்ஷனுக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா f of x equal to x minus 4 ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ. செகண்ட் ஃபங்க்ஷன் g of x ஓட வேல்யூ x ஸ்கொயர். தேர்ட் ஃபங்க்ஷன் h of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 3x minus 5ன்னு சொல்லி கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷனுக்கு செஞ்ச மாதிரி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா போட்ட கொடுத்துருக்க அந்த ஷோ தட்னு கொடுத்துருக்கத லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நேம், அதாவது இந்த கொடுத்துருக்க டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு நம்ம செப்பரேட்டா நேம் பண்ணி வச்சிருக்கோமா. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னு வச்சுதான் கொடுத்துருக்க சப்டிவிஷன்ல உள்ள வேல்யூஸை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா சிட்டிஸ் தான் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவா அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதாவது 3 ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூ f of x, g of x, h of x ஓட வேல்யூ வந்து நம்ம எடுத்து செப்பரேட்டா எழுதியாச்சு. சரி, எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம்லயே என்ன வரும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னு தான் வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு ப்ரூவ் பண்ண போறோம், அதாவது ஷோ பண்ண போறோம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடை செப்பரேட்டா எழுதிக்கோங்க. அப்ப கிவன் டேட்டால உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம இப்பதான் ரீட் பண்ணோம். f of g of ஹைட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. f of g of h. அதோட வந்து நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டா அப்படி எக்ஸை வந்து நம்ம என்ன செய்வோம், எப்பவுமே இன்க்ளூட் பண்ணி எழுதுவோம். சரி, எக்ஸை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற டேர்ம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து நம்ம கொடுத்துருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மல்டிப்ளை ஆகும். சரி, அப்படி மல்டிப்ளை ஆகும் போது ஈச் அண்ட் எவ்ரி டேர்மே வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஸோ அந்த ரெண்டையுமே வந்து என்ன பண்ணி ரெண்டு டேர்மையும் எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து எதோட மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா f of g யோட மல்டிப்ளை ஆகுது. ஓகே, அப்படி f of g யோட மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து செப்பரேட்டா எழுதிக்கோங்க. f of g ன்னு எழுதிட்டு அதே மாதிரி h ஓட மல்டிப்ளை ஆனா இந்த மாதிரி வந்து ஸ்டெப் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். அப்போ f of g யோட x மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்ம், அதே மாதிரி h ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதினோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஃபுல்லா வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இப்ப என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் உள்ள இந்த f of gங்கிறத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப f of g யோட என்ன இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா f of g of xன்னு சொல்லி ஆன்சர் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் ஆகும். அப்ப இந்த g of x ஓட வேல்யூ வந்து நம்ம எங்க பார்த்தோம் தெரியுதா, கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க. சரியா, அப்போ கிவன் டேட்டால தேர்ட் சப்டிவிஷன்ல g of xனா என்னன்னு பாருங்க.
எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கா. சரி, அப்ப என்ன செய்வோம்னா அந்த டேர்மை எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா. அப்ப ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து இங்க எடுத்து எழுதணும் அப்படின்னா கிவன் டேட்டா. சரியா, கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க. சரி, அதை செப்பரேட்டா எடுத்து எழுதியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த ஜி ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல வந்து எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்றது அப்படின்னா இப்ப எங்கெல்லாம் ஜி ஆஃப் எக்ஸ் வருதோ அந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா அப்ப ஜி ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா. அப்ப என்ன ஸ்டெப் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா. அப்ப ஜி ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்ப கிவன் டேட்டால எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து தேர்ட் சப்டிவிஷன்ல எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ அதையும் செப்பரேட்டா இந்த மாதிரி எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு எடுத்து எழுதினதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்னா இப்ப நம்ம ஆல்ரெடி எப்படி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. அதாவது இங்க என்னவா இருக்கிறதா மீனிங்னு பார்த்தோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதா மீனிங் அஷ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதா மீனிங். சரியா, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதா மீனிங். ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதா மீனிங். ஆல்ரெடி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னா கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிவன் டேட்டால என்ன கொடுத்துருந்தாங்க எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு கொடுத்துருந்தாங்க. சரி, அப்ப என்ன அப்படின்னா பிராக்கெட்ல என்ன இருக்கு எக்ஸோட என்ன இருக்கு எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கு. ஸோ என்ன செஞ்சாச்சு நம்ம ஸ்கொயர் போட்டு எழுதியாச்சு. ஓகேவா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம என்ன செஞ்சாச்சு ஸ்டெப்பை எழுதியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் இருந்துச்சு. ஸோ எக்ஸுக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து என்ன வேல்யூ வந்துச்சு எக்ஸ் மைனஸ் ஃபோர். இப்ப நம்மளுக்கு வந்த ஸ்டெப்ல எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சாச்சு எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டு எழுதியாச்சு. அப்ப இந்த ஸ்டெப் புரியுதா. இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா எங்க கிவன் டேட்டால உள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். கிவன் டேட்டால உள்ள வேல்யூல எக்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு சொல்லி இருக்கு. ஆனா இங்க நம்மளுக்கு வர ஸ்டெப்ல எக்ஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு. ஸோ அது ஸ்கொயரை நம்ம இன்க்ளூட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு எழுதியாச்சு. ஓகே, இப்ப வந்து என்ன செஞ்சாச்சுன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறத என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு எழுதியாச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் கம்பைண்டா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போதைக்கு என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா, இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம ஹைச் ஆஃப் எக்ஸையும் இன்க்ளூட் பண்ணி எழுத போறோம். சரி, அப்ப ஹைச் ஆஃப் எக்ஸ எப்படி இன்க்ளூட் பண்ணி எழுதுறது அப்படின்னா நம்ம ரெண்டையும் இப்ப ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூமே எங்க கொடுத்துருப்பாங்கன்னா கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க. ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன அப்படின்னா 3x மைனஸ் 5 நமக்கு கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு அதையும் செப்பரேட்டா எடுத்து எழுதியாச்சு. சரி, இப்ப எப்படி இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ண போறோம் அப்படின்னா அதாவது சிட்டிஸ் எழுதிக்கோங்க. அப்ப இந்த டேர்ம் என்னதுன்னு தெரியுதா. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்த டேர்ம். அப்ப எஃப் ஆஃப் ஜி ஹைச் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, ஹைச் ஆஃப் எக்ஸ் வந்து கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்களா. கிவன் டேட்டால என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹைச் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 3x மைனஸ் 5ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, இப்ப அதையும் நம்ம எடுத்து செப்பரேட்டா எழுதியாச்சு. அதே மாதிரியே இப்ப ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். அதாவது கிவன் டேட்டா வந்து ஹச் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் கிவன் டேட்டா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது வி ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ. சரியா, ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. ஸோ இது எடுத்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, வி ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ. ஓகேவா. சரி, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அப்ப இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா எடுத்து எடுத்து எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் ரெண்டையும் கம்பைன் பண்ண போறோம். எப்படி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸையும் ஹச் ஆஃப் எக்ஸையும் கம்பைன் பண்றது அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க டேர்ம்லயே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் எஃப் ஆஃப் ஜி இது என்னவா கன்சிடர் பண்ண போறோம்னா எக்ஸா கன்சிடர் பண்ண போறோம். சரியா, அப்ப இது எக்ஸா அஷ்யூம் பண்ணிக்கிட்டாதான் நமக்கு அடுத்த ஸ்டெப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப என்னன்னா இங்க என்ன இருக்கு எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு. நம்ம ஆல்ரெடி எக்ஸ் என்னன்னு அஷ்யூம் பண்ணியாச்சு. சரியா, எக்ஸ் என்னன்னா நம்ம ஹச் ஆஃப் எக்ஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதி வச்சிருக்கோம். சரியா, ஹச் ஆஃப் எக்ஸ் எழுதி வச்சிருக்கோமா அந்த வந்து எக்ஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன அஷ்யூம் பண்ணிட்டோம்னா எக்ஸ் அஷ்யூம் பண்ணி எழுதியாச்சு. இப்போ
குடுத்திருக்கிறதுல எஃப் ஆஃப் ஜிக்கு வந்து என்ன வருதுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. அப்போ அத வந்து என்ன செய்ய போறோம்? ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா? அப்ப எக்ஸ்ங்கிறத எக்ஸ் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்டெப்ல எழுதிட்டு, பேலன்ஸ் என்ன இருக்கு? -4. ஸோ அந்த -4 எழுதியாச்சு. சரியா? அப்ப என்ன ஸ்டெப் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ கிவன் டேட்டாவ அஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதையே செப்பரேட்டா எழுதி வச்சாச்சு. ஸோ அந்த கிவன் டேட்டாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூயும் கம்பைன் பண்றோம். அப்படி கம்பைன் பண்ணும்போது அந்த எக்ஸா வந்து இந்த 3x-5 அஷ்யூம் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்கொயர் வந்து போட்டு நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் வேல்யூ. ஸோ அந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டு எழுதிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? -4. ஸோ அந்த பேலன்ஸ் உள்ள -4யும் எடுத்து எழுதியாச்சு. ஓகே. இப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து ஹோலா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன நம்ம கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைச் நம்ம என்ன செய்வோம்? எக்ஸை இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து 3x-5 த ஹோல் ஸ்கொயர் -4ன்னு சொல்லிட்டு எழுதி நேம் என்ன பண்ணியிருக்கோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நேம் பண்ணியாச்சு. சரி, இதோட இன்னும் ஸ்டெப் முடியல. சரி, சம் வந்து தேர்ட் சப்டிவிஷன் முடியல. ஏன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இன்னும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணல. சரி, ரைட் ஹேண்ட் சைடை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹை ஜி ஆஃப் ஹைட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை அஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. நம்ம சம் படி என்ன செய்வோம்? அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸை இன்க்ளூட் பண்ணி நம்ம எழுதுவோம். சரி, எப்படி எக்ஸை இன்க்ளூட் பண்ணி எழுதுவோம் அப்படின்னா நம்ம ஏன் எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்டிவிஷன்ல எல்லாமே எக்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம எக்ஸை வந்து என்ன செய்ய போறோம்? இன்க்ளூட் பண்ணி எழுத போறோம். சரி, அப்படி வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த டேர்ம் அஸ் இட் இஸ் கொடுத்துருக்க ரைட் ஹேண்ட் சைடை எழுதிக்கோங்க. என்ன இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸுங்கிறத இன்க்ளூட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரி, இந்த பிராக்கெட்குள்ள இந்த எக்ஸ் வந்து உள்ள போய் மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ். ஸோ அதை அஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. சரி, இந்த ஜி ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கன்வெர்ட் ஆகும். சரி, இப்போ வந்து என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அதாவது என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து வேல்யூ வந்து எங்க கொடுத்துருந்தாங்க? கிவன் டேட்டாலே கொடுத்துருந்தாங்க. கிவன் டேட்டால ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x-5ன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் டேட்டாலே கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷன்ல ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 3x-5. ஸோ என்ன செஞ்சாச்சு? இந்த 3x-5 எடுத்து எழுதியாச்சு. சரி, என்னன்னு வந்திருக்கு நம்மளுக்கு? இப்போ ஹச் ஆஃப் ஜி சாரி ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ என்ன செஞ்சாச்சு? ஹச் ஆஃப் எக்ஸ் பிளேஸ்ல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம்? 3x-5 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு? இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம டிஸ்பிளேல வந்து டிக் பண்றோமா? அந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டெப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜியோட அதாவது ஜி ஆஃப் 3x-5 இருக்கு. சரி, அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்து கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க தெரியுமா? ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன செஞ்சாச்சு? அதையும் செப்பரேட்டா எடுத்து எழுதியாச்சு. சரி, அதுக்கப்புறம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஜி ஆஃப் 3x-5 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, அப்ப இந்த பிராக்கெட்ல உள்ளதை என்னவா அஷ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸா அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? எக்ஸா அஷ்யூம் பண்ணிக்கிட்டதான் அடுத்த ஸ்டெப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, அப்ப ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர். இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 3x-5 இருக்கு. சரி, அப்போ இந்த எக்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர்ல அந்த ஸ்கொயரை இன்க்ளூட் பண்ண போறோம். வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 3x-5ங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டேர்ம்ல எக்ஸ்க்கு ஸ்கொயர் இருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூ என்ன? 3x-5. ஸோ இந்த எக்ஸுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஸ்கொயர் போட்டு எடுத்து எழுதிருக்காங்க. ஓகேவா? அப்ப எந்த டேர்ம் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுது. அந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ் டேர்முக்கு என்ன இருக்கோ அது 3x-5 இருக்கு. ஸோ அதுக்கு என்ன செஞ்சாச்சு? ஸ்கொயர் போட்டு எடுத்து எழுதியாச்சு. ஓகே, அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நம்ம
ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்னன்னா அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள ஒரு குட்டி பார்ட் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரி, இன்னும் ரைட் ஹேண்ட் சைட ஃபுல்லா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, சரி நம்ம அஸ் இட் இஸ் வந்து குடுத்துட்ட கிவன் டேட்டால உள்ள ரைட் ஹேண்ட் சைட எடுத்து எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட்ஸ்ன்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. அதோட எதை இன்க்ளூட் பண்ணி எழுத போறோம்? எக்ஸ இன்க்ளூட் பண்ணி எழுத போறோம். ஏன் அப்படின்னா, இது என்ன ஃபங்ஷன் குடுத்திருந்தாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹைட்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு 3 ஃபங்ஷன் குடுத்திருந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப கம்பைன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு குடுத்துருக்க டேர்ம்ல என்ன நமக்கு ஆல்ரெடி வி நோ தட் த வேல்யூ ஆஃப் g ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 3x minus 5 the whole square ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, g ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ங்கிற வர பிளேஸ்ல அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 3x minus 5 the whole square. சோ அதை எழுதி இந்த மாதிரி எழுதியாச்சு. அப்போ என்ன பிளேஸ்ல சப்ஸ்டியூட் பண்றோம் தெரியுதா? g ஆஃப் ஹைட் ஆஃப் எக்ஸ்ங்கிற பிளேஸ்ல அதோட வேல்யூ என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா f ஆஃப் 3 ஆஃப் எக்ஸ் 3x 3 into x minus 5 the whole square நமக்கு ஸ்டெப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ என்னவா இருக்கும் நம்ம யூஸ்வலா பார்க்கும்போது இந்த பிராக்கெட்ல உள்ளதுதான் என்ன டேர்மா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்னதுன்னா இந்த பிராக்கெட்ல உள்ளது என்ன டேர்ம்னா எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்றதுனால நம்மளுக்கு என்னன்னா கிவன் டேட்டால எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 4. ஸோ என்ன செஞ்சாச்சு, அதையும் செப்பரேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ என்னது நமக்கு கொடுத்துருந்தாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ விசிபிளா இல்லையா? அப்போ என்ன கொடுத்துருந்தாங்க? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து தேர்ட் சப்டிவிஷன்ல எக்ஸ் மைனஸ் 4ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரியா? எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம இந்த இடத்துல எடுத்து எழுதியாச்சு. எதுக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ எடுத்து எழுதியாச்சு. சரி, இப்போ நம்ம எதை வந்து எக்ஸா அஷ்யூம் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம எக்ஸா என்னவா அஷ்யூம் பண்ணியிருந்தோம்? 3x minus 5 the whole square எக்ஸா அஷ்யூம் பண்ணியிருந்தோம். சரி, அப்ப கிவன் டேட்டால என்ன இருக்கு? எக்ஸோட மைனஸ் 4ன்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளோட இந்த டேர்ம்ல என்ன எக்ஸா அஷ்யூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3x minus 5 the whole square எக்ஸா அஷ்யூம் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா மைனஸ் 4ன்னு இருக்கு. ஸோ என்ன செஞ்சாச்சு, அந்த மைனஸ் 4ஐயும் எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப எப்படி ஸ்டெப் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றோம், எந்த இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ என்ன செஞ்சிருந்தோம், நம்ம ரைட் ஹேண்ட் சைடு as it is எழுதி அதுல உள்ள ஒரு டேர்ம் வந்து நமக்கு வேல்யூ தெரியும். என்னன்னா g ஆஃப் h ஆஃப் எக்ஸ்ங்கிற வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும்? 3x minus 5 the whole squareன்னு தெரியும். ஸோ அந்த ஸ்டெப்பை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க? எஃப் ஆஃப் அந்த வேல்யூ அப்படி எழுதிக்கோங்க. 3x minus 5 the whole squareன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிராக்கெட்ல உள்ள டேர்மை நம்ம எக்ஸா வந்து என்ன செஞ்சிருந்தோம்னா அஷ்யூம் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குது. கிவன் டேட்டால எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 நமக்கு கிவன் டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ எக்ஸோட மைனஸ் 4 கொடுத்துருந்தாங்க. சரி, அப்போ நம்ம ஆல்ரெடி என்னவா எக்ஸா அஷ்யூம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3x minus 5 the whole square தான் எக்ஸா அஷ்யூம் பண்ணியிருந்தோம். அதோட என்ன இன்க்ளூட் பண்ணணும்னு பார்க்க போறோம்? மைனஸ் 4 இன்க்ளூட் பண்ணணும். ஸோ மைனஸ் 4 எடுத்து எழுதியாச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருந்துச்சு நமக்கு? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட்ஸ்ன்னு இருந்துச்சு. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹைட்ஸ்ன்னு இருந்துச்சு. வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 3x minus 5 the whole square minus 4ன்னு இருக்கு. ஸோ அது என்ன நேம் பண்ணியாச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி நேம் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம்னு ஞாபகம் இருக்கா? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிச்சு நம்ம தேர்ட் சப்டிவிஷன்ல அப்படின்னா 3x minus 5 the whole square minus 4ன்னு கிடைச்சிச்சு. அதே தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? as it is வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் 3x minus 5 the whole square minus 4ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஈக்குவல் அப்படின்னு என்ன செஞ்சாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரே வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சரியா?
அப்ப என்ன செஞ்சாச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து ஈக்குவல்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சம்லயும் அதேதான், ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப இந்த வீடியோல என்டையரா 1.5ல எக்ஸஸ் 1.5ல உள்ள 8th சம்முக்கு என்டையரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் பார்த்து என்ன பார்த்தாச்சு, சொல்யூஷனும் பார்த்தாச்சு. அப்ப மேக்ஸ்ல உள்ள 10th மேக்ஸ்ல சாப்டர் 1ல எக்ஸஸ் 1.5ல உள்ள 8th சம் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் நம்ம 3 சப்டிவிஷனுமே என்டையரா இந்த வீடியோல கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ்மே ரிவிஷன் மோட்ல நீங்க இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. சப்ஜெக்ட் வைஸா நம்ம பிளேலிஸ்டும் வந்து போட்டிருக்கோம். ஸோ பிடிஎஃப்பும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்லயுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சேனல்ல வந்து தியரிக்கு வந்து சம்ஸும் அதே சம்ஸ்க்கு சொல்யூஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்குறோம். அதே மாதிரி தியரிக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து எப்படி கொடுக்குறோம்னா எக்ஸாம் ஃபோக்கஸ் வந்து ரிவிஷன் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம சேனலுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் நம்ம சேனலுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க சீனியர்ஸ் இருக்காங்களா 12th, அதாவது அக்கௌண்டன்சி குரூப், அதே மாதிரி மேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்க சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி சம்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா தியரிக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியலா வந்து அதாவது எக்ஸாம் ஃபோக்கஸ்டு பிடிஎஃப் மெட்டீரியலா நம்ம வந்து நம்ம சேனல்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க சீனியர்ஸ்க்கும் நம்ம சேனலை வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப 10th வந்து நீங்க லாங்குவேஜும் செக் பண்ணி பாருங்க. லாங்குவேஜஸ்க்கும் செப்பரேட்டா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட் போட்டு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்குமே செப்பரேட்டா பிளேலிஸ்ட் போட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.